நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினாலே இரக்கத்தினாலும் பரிசுத்தாவியானவர் மட்டும் கூட இருந்து எங்களை நடத்தினருக்காக ஸ்தோத்திரம். தடைகள் யாவும் நீக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய திரு சமூகத்திலே காலமே எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீங்கள் அறிவண்டிய ஒருவர் இருக்கிற இந்த கால ஜெபம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பரிசுத்தாவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து கிரியை செய்வதாக பெரிய காரியங்களை கற்றச் செய்யும். எல்லா கடமைகளையும் உங்களுக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஸ்தோத்திர பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவதாக. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம் என்கிறதான பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்த மன்னவரே ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சி தந்த மனவாளனே ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்த மன்னவரே ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சி தந்த மனவாளனே ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம். காண்கின்ற தேவா ஸ்தோத்திரம். கருணை வைத்ததால் துதிக்கிறோம் என்றாலோ மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி கந்த மனவாளரே ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே ஸ்தோத்திரம். நிர்மலராஜனே ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே ஸ்தோத்திரம். நிர்மலராஜனே ஸ்தோத்திரம். நீதிமான்களாய் எங்களை மாற்ற, நீதிமான்களாய் எங்களை மாற்ற ஜீவன் கொடுத்தவனே ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்தவனே ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி தந்த மனவாளனே ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சி தந்த மனவாளனே ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம். வாழ்வாமல் காப்பவனே ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம். வாழ்வாமல் காப்பவரே ஸ்தோத்திரம். வாய்க்கும் துன்பத்திற்கோ விலக்கி மீட்ட, வாய்க்கும் துன்பத்திற்கோ விலக்கி மீட்ட தேவனே ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சி தந்த மனவாளனே ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சி தந்த மனவாளனே ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம். பரலோக தேவனே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். பரலோக தேவனே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். அவற்றுக்கு எங்களை விலக்கி மீட்ட, அவற்றுக்கு எங்களை விலக்கி மீட்ட ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி தந்த
சோத்திரம் மகிமை கொடுத்த மன்னவரே சோத்திரம் மனமகிழ்ச்சி தந்த மனவாளரே சோத்திரம் மகிமை கொடுத்த மன்னவரே சோத்திரம் காக்கின்ற தேவா சோத்திரம் கருணை வைத்ததா ஒதுக்கிறவர்களோ காக்கின்ற தேவா சோத்திரம் கருணை வைத்ததா ஒதுக்கிறவர்களோ ஒதுக்கிறவர்களோ மகிமை கொடுத்த மனவரே சோத்திரம் மகிழ்ச்சி தந்த மனவாளரே சோத்திரம் மகிமை கொடுத்த மனவரே சோத்திரம் மனமகிழ்ச்சி தந்த மனவாளரே சோத்திரம் மகிமை கொடுத்த மனவரே பரலோக தேவனே சோத்திரம் பரிசுத்தராஜனே சோத்திரம் பரலோக தேவனே சோத்திரம் பரிசுத்தராஜனே சோத்திரம் பாவத்துக்கு எங்களை விலக்கி நீட்ட பாவத்துக்கு எங்களை விலக்கி நீட்ட ராஜாதி ராஜனே சோத்திரம் மகிமை கொடுத்த மனவரே சோத்திரம் மனமகிழ்ச்சி தந்த மனவாளரே சோத்திரம் மகிமை கொடுத்த மனவரே சோத்திரம் மனமகிழ்ச்சி தந்த மனவாளரே சோத்திரம் மகிமை கொடுத்த மனவரே சோத்திரம் மகிழ்ச்சி தந்த மனவாளரே சோத்திரம் மகிமை கொடுத்த மனவரே சோத்திரம் மகிழ்ச்சி தந்த மனவாளரே சோத்திரம் மகிமை கொடுத்த மனவரே சோத்திரம் மகிழ்ச்சி தந்த மனவாளரே சோத்திரம் மகிமை கொடுத்த மனவரே சோத்திரம் மகிமை கொடுத்த மனவரே ஓ மகிமை கொடுத்த மனவரே சோத்திரம் ஓ மகிமை கொடுத்த மனவரே சோத்திரம் ஓ மகிமை கொடுத்த மனவரே இயேசுவின் வாழ்வினால் சார்ந்துவே ஜீவ பாதையில் இயேசுவின் வாழ்வினால் சாய்ந்துவே ஜீவ பாதையில் பாதிலே பாடுகள் மறந்துதான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றியே பாதிலே பாடுகள் மறந்துதான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றியே அல்லேலூயா வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன் அல்லேலூயா வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன் சோதனை யாருள்ள சோதினோ வேதனை வேலையா வந்திடோ சோதனை யாருள்ள சோதினோ வேதனை யான வேலை வந்திடோ என்பன பாரமெல்லாம் வந்திடோ தாக்கிடோ என்னை ஒன்று தாக்கிடோ என்பன பாரமெல்லாம் மாறிடோ தாக்கிடோ என்னை தாங்கிடோ அல்லேலூயா வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை
மாத்திரம் நோக்கி என்று ஜீவிப்பேன். ஹல்லேலூயா வாழ்த்துவேன் போற்றுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்று ஜீவிப்பேன். செய்கிற எல்லாம் கைவிட்டோ இருப்பதா செய்கிற எல்லாம் கைவிட்டோ இருப்பதா வாழ்வை நான் விட்டேயே இயேசுவோடு சேரும் மண்ணில் என் வாழ்வை நான் விட்டேயே மன்னவனம் இயேசுவோடு சேருவேன். ஹல்லேலூயா வாழ்த்துவேன் போற்றுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். ஹல்லேலூயா வாழ்த்துவேன் போற்றுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். என்றும் என் வேண்டுதல்கள் கேட்பாரே. என்றும் என் கண்ணீரை துடைப்பாரே. என்றும் என் வேண்டுதல்கள் கேட்பாரே. என்றும் என் கண்ணீரை துடைப்பாரே. கஷ்டம் யாவும் நீக்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவேன். இளைய கஷ்டம் யாவும் நீக்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவேன். ஹல்லேலூயா வாழ்த்துவேன் போற்றுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். 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 உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் வாழுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் வாழுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, praise God, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், 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 ஆமென். நாள்தோறும் உம்முடைய கிருபை புதிதாய் உங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வசனத்தை, சில வசனங்களை நாம் படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், அவர் நம்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஸ்தோத்திரம். கிருபையாக இருக்கிறதுனால தான் காலமே அவர் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே யாருடைய வாழ்க்கையில் இரக்கம் கிடைக்கும் என்று நாம் படிக்கும் பொழுது சில வசனங்களை நாம் படித்து தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துவோம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிங்கள் பார்க்கலாம். 9:13. எல்லாம் படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறீர்கள், ஆனாலும் படிக்க முயற்சி பண்ணுங்க. பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். போதும். நல்ல கர்த்தர் இந்த காலங்களிலே நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற முதல் காரியம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று ஸ்தோத்திரம் நம்ம சாமுவேல் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவரும் அதை தான் சொல்றார். இயேசுவும் அதைத்தான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். நான் உங்ககிட்ட இருந்து பலி எதிர்பார்க்கல, உங்ககிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? இரக்கத்தை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட போய் இரக்கத்தை பார்க்க முடியலையே, அதனால உங்ககிட்ட இருந்து ஒரு இரக்கம் வேணுன்ற ஒரு இரக்க குணமே இல்லாம ஸ்தோத்திரம் சில விஷயங்கள்ல நம்ம கடினப்பட்டிருக்கிறதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். நிறைய விஷயங்கள்ல கடினப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய காரியங்களை கடினப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, அவன் இருதயம் மலிங்கி போயிடுச்சு போட்டிருக்கு, அவன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான், சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் என்றெல்லாம் சொல்லி நிறைய பேர் நீங்க சொல்லக்கூடிய நிலையில அவன் இருதயம் மலிங்கி போயிடுச்சு, கூர்மையற்று போயிடுச்சு, பலனற்று போயிடுச்சு, திடனற்று போயிடுச்சு. இப்ப நம்முடைய இருதயத்தினால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இங்கே ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு அருமையா சொல்லுது பார்த்தீங்களா? பலி அல்ல, அவர் இரக்கத்தையே உங்ககிட்ட வந்து பார்க்க வராரு, கேட்க வராருன்னு சொல்லியிருக்கு. இரக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைய இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை நிறைய பேருக்கு இப்ப இன்னைக்கு இரக்கம் குணமே கிடையாது, இரக்க குணமே கிடையாது. மற்றவங்க மேல உங்களுக்கு இரக்கம் கிடையாது. இரக்க அனுபவம் எந்த மனுஷன் இருக்கோ அவன் தான் தேவனாலே நடத்தப்படுகிறவனாய் காணப்படுகிறான். இறக்க குணம் இல்லைன்னா அவன்கிட்ட சொல்றது என்னன்னா, உன்னை பலியல்லப்பா, அவனை இறக்கத்தான் விரும்புகிறான், உங்ககிட்ட இல்லை என்று அவர் விலகிதான் போவாரே தவிர சோதனை இறக்க குணம் என்றால் சோதனை எல்லா விஷயத்திலையும் எல்லாரோடும் இணைந்து போகிறது இறக்க குணம். நம்ம ஒரு கட்டத்தில் நின்று கொண்டு நான் யாரு கூட நான் போக மாட்டேன், என் வழி தனி வழின்னு போறவன் அவன் இரக்கமற்றவன், இரக்கம் இல்லாதவன். சோதரன் ஈவு இரக்கம் இல்லாதவன் என்று சொல்லலாம். ஏன்னா அவன் யாரோடையும் இணைஞ்சு போக மாட்டான். சோதரன் யாரோடையும் இணைஞ்சு போக மாட்டான். சில குடும்பங்கள்ல சில மருமகள்கள் வருவார்கள், சோதரன் வந்தா ஒருத்தர் கூட இணைய மாட்டாங்க, ஒருத்தர் கூட இணைய மாட்டாங்க. சோதரன் எப்படி நம்ம சபைகள்ல சில பேர் எப்படி இருக்கிறாங்க, யாரு கூட இணைய மாட்டாங்க. அவங்க தனிகார ராஜா மாதிரி தனியா வருவாங்க, தனியா போவாங்க. சோதரன் யார் செய்யற எந்த விஷயத்தையும் ஜெபத்தம் பண்ண மாட்டாங்க, ஊழியம் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் யாரு கூடயும் செய்ய மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அவர் தனி வழி, ஏன்னா பிசாசா கூட வச்சுக்கிறதுக்கெல்லாம் தனி வழியை தான் கொண்டு போவாங்க. அதனால இன்னைக்கு இறக்க குணம் இல்லாதவர்கள் தான் கர்த்தருக்கு ஒரு உண்மையான மகிமையை செலுத்தாம அவர்கள் தங்களுடைய வழியை அவர்கள் காத்து கொண்டு போவாங்க. தங்கள் வழிகள் இல்லை, அது சாத்தானுடைய வழிகள். சோதரன் ஒரு வழி கூட ஆண்டவனுடைய வழி இருக்காது, ஒரு கிரியை கூட ஆண்டவனுடைய கிரியை இருக்காது. இறக்க குணம் இல்லாதவங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். அதனால சோதரன் என்னதான் பண்ணாலும் அதெல்லாம் வந்து கரைக்காம ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவரைங்க உங்ககிட்ட பலியை பார்க்கணும் போல வந்து ஒரு இறக்க குணம் இருக்கணும்ன்றார். இறக்க குணம்னா ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்கணும். தாய்க்கும் சோதரன், ஒரு ஆசிரியருக்கும் சோதரன் அல்லது ஸ்தோத்திரம் உரியவர்களுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் எங்கே
செத்து போச்சுன்னு தான் அர்த்தம். ஸ்தோத்திரம். ஒரு நடத்துக்கு கீழே இல்லைன்னு சொன்னாலே உனக்கு இறக்க குணம் இல்லாதவனா. நீ இறக்க குணம் இல்லாதவனா இருக்கும்போது உனக்கு ஆசீர்வாதம் வர மாதிரி இருக்கும், வராது. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இரக்கம் உள்ளவர்கள் தான் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமே கிடைக்காது. ஸ்தோத்திரம். யாரும் இறங்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அதனால இரக்கம் உள்ளவனா இருந்தால் உனக்கு இரக்கம் கிடைக்கும். அடுத்தவங்க மேல நீ தயவு உள்ளவங்களா இருந்தா உனக்கு தயவு கிடைக்கும். ஸ்தோத்திரம். அடுத்தவங்க மேல நீங்க தயவா இருக்க மாட்டீங்களா? உங்க மேல மாத்திரம் எல்லாம் தயவா இருக்கணுமா? இது எங்க என்ன பாடம்? எவன் சொல்லி கொடுத்தது இந்த பாடத்தை? ஸ்தோத்திரம். அடுத்தவங்க மேல நீங்க இறக்கமா இருக்க மாட்டீங்களா? உங்க மேல மாத்திரம் எல்லாம் இறக்கமா இருக்கணுமா? இது எந்த பைபிள்ல இருக்குன்ற? இறக்கம் பண்ணும். இறக்கத்தை கொடுத்தாதான் நம்ம இறக்கத்தை பெற முடியும். ஆனா முதலாவது நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூறணும். கர்த்தருடைய பிள்ளை வாங்கிட்ட பலிய பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உன்ட ஒரு இறக்கத்தை வாங்குறாரு. அந்த இறக்கம் உனக்குள்ள இருந்ததுன்னா எல்லா கிருபையும் ஒரு கூட வந்துடும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, இறக்கம் இல்லாத மத்தியில தேவனுடைய கிருபையா வாய்ப்பே இல்லை. சோதனை வாய்ப்பே இல்லை. சோதனை ஹல்லேலூயா. சோதனை. அதனால தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வசனத்தை கூட நீங்க படிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிக்க பார்க்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். சோத்ரம். ஹல்லேலூயா. 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 கவனிங்க. கர்த்தருடைய சமூகத்திலே வசனங்கள் விதமாய் சொல்கிறது. ஸ்தோத்திரம். திரும்ப படிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து இப்ப சொல்லுங்க, அவர் யாருக்கு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்? சோதரன். பார்த்தீங்களா, யாருக்கு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்? இந்த வசனம் நமக்கு நல்ல ரிசல்ட் அருமையா சொல்லுது. யார் பெயர்ல அவர் இரக்கமா இருக்கிறார்? சோதரன். தன்னுடைய இருதயத்தை கிழித்து கொண்டு தங்களுடைய குறைகளை அறிக்கை செய்து உடைந்த உள்ளத்தை போட்டிருக்கிற அவங்களுக்கு மாத்திரம்தான் இரக்கம். எல்லாருக்கும் இறக்கம் இல்லை. இப்ப யாருக்கு இறக்கம் கிடைக்கணும் நம்ம பார்த்தோம். இன்னொரு முறை படிங்க. பாருங்கள், வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்திலே திரும்புங்கள். அவங்க மேலதான் நான் இறக்கமா இருக்கேன். ஒரு இருதயம் கிழிக்கப்பட வேண்டும், ஒரு இருதயம் உடைக்கப்பட வேண்டும், ஒரு இருதயம் நொறுக்கப்பட வேண்டும். அவங்க மேலதான் இறக்கமா இருக்கிறேன். இப்ப ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு இறங்குறான்னா எப்படி பாத்தீங்களா? ஒரு காரியத்தை செய்யலாம். எப்படி அந்த பிள்ளை காய்ச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க, செம்மையா கத்தும். உடனே எங்கிருந்தோ சத்தத்தை கேட்டு ஓடி வருவான் பாருங்க. ஓடி வந்து அந்த தொண்டையை கிழிச்சிட்டு கதற அந்த பிள்ளைய அவன் தொடு அப்படியே வந்து ஓடி வந்து தூக்கி அந்த பிள்ளைய அப்படியே கொஞ்சுவான் பாருங்க. என் சொல்ல என் கண்ணு மணின்னு சொல்லி கொஞ்சம் உடனே பார்க்க கொடுப்பான். நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் படைத்த மனிதனுக்கே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்குமானால் ஸ்தோத்திர, அப்ப தேவனுக்கு எவ்வளவு பெரிய அந்த இருதயம் இருக்கும். தங்கள் சமூகத்துல வஸ்திரங்களை கிழிச்சு தங்களுடைய குறைகளை அறிக்கை பண்ணி உள்ளத்தை ஒட்டச்சு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய இரக்கம் இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க,
சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருதயத்தை கிழிக்க மனசு இல்லைன்னா ஆண்டவர் இரக்கம் கிடைக்காது. சொல்லுங்க, கர்த்தருடைய இரக்கம் கிடைக்காது. உள்ளத்தை உடைக்க மனசு இல்லைன்னா ஆண்டுடைய இரக்கம் உனக்கு கிடைக்காது. ஸ்தோத்திரம். இல்லைன்னா வசனம் பொய்யா போயிடும்ல, வார்த்தை பொய்யா போயிடும்ல. உன் இருதயத்தை மாத்திரம் நீ உடைக்க மாட்ட, உன் எண்ணங்களை மாத்திரம் நீ உடைக்க மாட்ட. ஆனால் ஆண்டவர் இறக்கம் உனக்கு வரணும். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் மாட்டிட்டு குளிக்கிறோம். சோதரா, என்னென்ன இடத்துல என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும். சோதரா, ஏன்னா இடர்கள் வருவது அவசியம் தான் சொல்லியிருக்கு. ஆனால் எவன் மூலமாக வருதோ அவனுக்கு ஆமாம் ஐயோன்னு இருக்கு. கொஞ்சம் யோசிக்கணும். தேவனுடைய இறக்கம் யார் மேலே இருக்குன்னு. தேவனுடைய இறக்கம் இப்போ வேணால் சில பேர் அப்படி சொல்லலாம், பரவாயில்ல பரவாயில்ல ஸ்தோத்திரம், பரவாயில்லன்னு சொல்லலாம். என்ன பரவாயில்ல ஸ்தோத்திரம். ஒரு இடர்களுக்குரிய எந்த விஷயமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் உள்ளத்தை உடைச்சி கர்த்தர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊத்துறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தவங்க தான் இன்னைக்கு ஆசீர்வாதம் பெற்றாங்க. அப்படி இருந்தவங்க தானே அந்நாள் இன்னைக்கு கர்த்தர் அவளுக்கு ஒரு முத்திர பாக்கியத்தை கொடுக்கலையா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கலையா? உள்ளத்தை உடைச்ச தாவீதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கலையா? இருதயத்தை ஊற்றின தாவீதுக்கு அந்நாளுக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கலையா? சோதனை நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்க இருதயம் ஊற்றப்படணும், மெழுகு போல கரையணும், உள்ள உடைக்கப்படணும். சோதனை உள்ளத்தை உடைக்காத வரைக்கும் ஸ்தோத்திர ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற முடியாது. அவருடைய இறக்கத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்திலிருந்து பெற முடியாது. சோதனை ஏதோ கடமைக்கு வந்து ஒரு ஜபம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான், கடமைக்காக ஒரு ஜபம். சோதனை எந்த பாவ அறிக்கையும் இருக்காது, எந்த விதமான அறிக்கையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க இப்படி போயிட்டே இருக்கும், அவங்க தலைமுறைகள் போயிட்டே இருக்கும். அதனால் நமக்கு எந்த பலனும் இல்லை, அப்படியே தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம், நான் உலகத்தான எல்லாரும் போல நீங்களும் உலகத்தான இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன். உலக மக்கள் மாதிரியே நீ இருக்கணும்னா நீ மனுஷனே கிடையாது. சோதனை உலக மக்கள் போல வாழணும். நான் உலகத்தை அவனை போல இருக்கணும். அப்படின்னா உனக்கு பைபிள் இல்லை, உனக்கு பைபிள் கிடையாது, கிறிஸ்தவம் கிடையாது, ஆண்டவர் கிடையாது. சோதனை சாத்தான் தான் துணையா இருப்பான், வேற யாரும் நமக்கு துணையா இருக்க மாட்டான். அடுத்தவ மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்க. அவனை மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணும். ஆனால் சோதனை சில பேர் சொல்லுவாங்க, ஆசை இருக்கு மீசை இல்லை. அந்த மாதிரி சோதனை ஆசைப்படுறதுக்கு ஒரு கிருபை வேணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். சோதனை ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த இறக்கம் கிடைக்கணும். அந்த இறக்கம் கிடைச்சாதான் அப்படி நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா ஆரம்பிச்சுட்டு மனசை போட்டு நம்ம திங்கிங் பண்ணிட்டு நல்ல மனசு இல்லாமல் எல்லாராலும் நம்ம குற்றப்படுத்துகிற சூழ்நிலை தான் நமக்கு உருவாகும். அல்லேலூயா சொல்லுவோம்ப்பா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சோதனை சில பேர் வாழ தெரியாதவர்கள். சோதனை தாங்களா வாழ தெரியாதான், இன்னொருத்தர் வந்து வாழ வைப்பாங்கன்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் வந்து வாழ்றது அவங்க வாழ்க்கை தான். ஆனால் உன் வாழ்க்கை தான் என்னச்சு, கவலைக்கிடமா போச்சு. நல்லா கவனிக்கணும். இன்னொருத்தர் வந்து வாழ வைக்கிற வாழ்க்கை வந்து உன் வாழ்க்கை கிடையாது, அது இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கை. பிச்சை போட்டு தான் உனக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்குறாங்க. அந்த வாழ்க்கையை நீ பிச்சை எடுத்து தான் வாழணும். உன் வாழ்க்கை போயிடுச்சு, அவ்வளோதான். சோதனை இன்னொருத்தரை நம்பி உன் வாழ்க்கையை நீ நடத்த நினைச்சா அந்த வாழ்க்கை உன்னுடையது அல்ல, உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அடுத்தது வாழ்க்கை இன்னொருத்தருடைய வாழ்க்கை தான் ஆரம்பிக்கிறது. அதுபோல சோதனை இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் அநேக குடும்பங்களிலே இவங்க வந்தால் சரியாயிரும், இவங்க வந்தால் நல்லாயிரும் என்னெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் யார் வந்தாலும் நல்லா ஆகாது, யார் வந்தாலும் நேரம் ஆகாது. சோதனை யார் வந்தாலும் அவங்கவுங்க லைனில் தான் அது பிக்கப் ஆகும். நம்ம லைனில் ஒன்றும் கிடைக்காது. ஒரு அலையிலே சொல்லுவோமா, ஒரு சத்தமாக சொல்லுவோமா, அல்லேலூயா. அதனால இறக்கம் என்பது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா வழியே இல்லை, அவர் இறக்கத்தையே விரும்புகிறேன்னு சொன்னாரு. அந்த இறக்கம் முதலாவது யாருக்கு கிடைக்கும்னா தங்கள் வஸ்திரங்களை கிழித்து தங்கள் குறைகளை உணர்ந்து ஆண்டவருக்காக நிற்கிற அவங்களுடைய வாழ்க்கையில தான் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நடக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். வழியிலேயே சொல்லுவோமா, ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை படிக்க பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 7-8 வசனங்களை படிங்க. தானியேல் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிக்க பார்க்கலாம்.
சும்மா இருமா, கொஞ்சம் பேர் கம்முன்றுங்க, படிக்க தெரியல இருக்கிறவங்க. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்பவனும், அனனியாவுக்கு சாத்ராக் என்பவனும், 8ஆம் வசனம் படிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலோ அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலோ தன்னை தீட்டுப்படுத்தாதாம் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தி பிரதானங்களின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். 9 படிங்க. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவன் சொல்லுங்க, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். தயவும் இரக்கமும் கிடைச்சதுனாலதான் நிறைய ஆசீர்வாதங்களையும் பதவி உயர்வுகளையும் தேவன் அவருக்கு அள்ளி கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. தேவன் ஸ்தோத்திரம் தானியேலை சில விஷயங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். நல்லா கவனிக்கணும். எல்லாரிடத்திலும் இரக்கம் பெற்றிருந்த ஒரு மனுஷன் தானியேல். ஆனா இன்னைக்கு ஸ்தோத்திரம் எல்லாரிடத்திலும் இரக்கம் பெற்ற ஒரு மனிதன் தான் கர்த்தருக்கு தேவை. நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு தேவை. யாரு இடத்துலயும் இறக்கம் இல்லை, எல்லா இடத்துலயும் பகைவை ஏற்படுத்தி கொண்டு எல்லார்ட்டையும் பகைவை சம்பாதிச்சுட்டு இப்ப நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்றோம்னா அது நல்ல லைஃப் கிடையாதுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், அது நல்ல லைஃப் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல லைஃப் இல்லை அது ஒரு நல்ல லைஃப் இல்லை. எத்தனையோ பேர் இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல லைஃப் வாழ்வதற்கு நம்ம அழைச்சாரு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. யாரு கூடயும் எந்த இறக்கமும் இருக்காது. நீ எதுக்காக வாழ்றீங்க உனக்கே தெரியாது. சோதனம் யாரும் நம்ம பார்த்து ஒரு இறக்கத்தை நம்ம மேலே வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம லைஃப் போகுது, கவனிக்கிடமா போயிட்டு இருக்கு. சோதனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கவனி. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை விளையாட தருகிறார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுகிறது சோதரன் எல்லாருக்கும் அது கிடைப்பதில்லை. இதான் இங்கே தானியேல் ஒரு நல்ல மனுஷன், ஒரு ஆவிக்குரியவன். பார்த்தீங்களா? ஒரு ஆவிக்குரியவன். சோதரன் பாருங்கள் என்ன சொல்ற. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசங்களினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்திலே வேண்டிக் கொண்டார். இதெல்லாம் அந்த பிரதானிகளுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அப்படியா தானியேல், நீ அப்படி இருப்பியா? அப்படியா உன் லைஃப்ல இப்படிலாம் ஒரு தீர்மானமா? பரவாயில்ல, ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அப்பதான் தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நாம் எடுக்கிற சில தீர்மானங்கள் தான், நாம் எடுக்கிற சில தீர்மானத்தின் கிரியைகள் தான் நமக்கு தயவு கிடைக்க செய்கிறது, இரக்கம் கிடைக்க செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இரக்கத்தை அவங்களுக்கு வச்சாரு. பார்த்தீங்களா? தானியேலுக்கு எல்லா இடங்களிலும் எதிர்ப்புகள் இருந்தது. ஆனால் பாருங்க, இப்ப பிரதானிகளுடைய தலைவரிடத்துல இரக்கம் பெற்றார், இரக்கம் பெற்றார். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இரக்கத்தை எத்தனை பேர் இன்னைக்கு அவமதிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? யாருக்கிட்டையும் நமக்கு இறக்கம் கிடைக்க மாட்டேங்குது. புரியல? யாருக்கிட்டையும் இறக்கம் கிடைக்கல. சோதனை இறக்கம் கூட நமக்கு இருந்தா தானே கிடைக்கிறதுக்கு. அல்லேலூயா. சோதனை காலையில நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், சபை அருகாமையில் இருக்குது. சோதனை ஆனா நீங்க சோதனை பக்கத்திலேயே இருந்துட்டு சோதனை ஆண்டவர் ஆராதிக்க முடியலன்னு சொல்லி படுத்து கிடந்தா என்ன பண்றது? சொல்லுங்க, என்ன பண்றது? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் சில பேர் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு அறகுறையெல்லாம் இங்கே நம்ம சபையில் இருக்கு. கொஞ்சம் பேர் அறகுறை ஸ்தோத்திரம் எதையும் ஆண்டவருக்கு முழுசாக கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் பார்த்தா நமக்கு எல்லாம் முழுசாக கொடுப்பாருல்ல. பார்த்துக்கோ, முழுசாலாம் கொடுக்க மாட்டார். நீ என்ன அழகிறியோ அதன்படி தான் உனக்கு அழைக்க முடியும். நீ இத்தனோடு கொடுத்தீங்கன்னா உனக்கு இத்தனோடு தான் தருவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுவோம்மா? ஹல்லேலூயா. ஏன்னா அவன் அளந்த அளவின்படி அவனுக்கு அடக்கப்படும் ஒரு வசனம் இருக்கு. மறந்துடாதீங்க. திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் திருப்தியா இருக்க முடியாது. ஏன்னா சோதனை ஒரு துவக்கம் இருந்தாதான் அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். துவக்கமே இல்லாதவங்களுடைய வாழ்க்கையில
என்னத்த முடிவு வரப்போகுதுன்றீங்க? எப்படி துவக்கமே இல்லாதவங்களுடைய வாழ்க்கையில் என்னத்த முடிவு வருது? வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி தான். துவக்கம்ங்கிறத நீங்கள் விட்டுறீங்க, முடிவுக்கு என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? துவக்கத்திலேயே நம்ம சரியா இருந்தாதான் முடிவை நம்ம பார்க்க முடியும். 5 கன்னிகைகள் துவக்கத்திலிருந்து கரெக்டாக இருந்தாங்க. 5 கன்னிகைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனால் 5 கன்னிகைகள் துவக்கமே சரியில்லை. ஆரம்பத்திலே தெரியும் நம்ம குறையா இருக்கணும்னு. திருத்திக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு கத்தர் கொடுக்குறாரு, ஆனால் அதை திருத்திக்கல. நான் இடரலுக்குரியவன்னா இடரலுக்குரியவள் தான். என்னை கொண்டு எல்லாரும் இடரல் செய்வாங்களே தவிர என்னை கொண்டு யாரும் வாழ முடியாது. அதனால் நான் இடரலாக தான் இருப்பேன் என்று சிலருடைய வாழ்க்கை இடரலுக்குரிய பாதையில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். நம்ம பார்க்குறவங்க எல்லாம் நம்மையே பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகுது? எல்லாம் வழங்கிடும். சோத்து அல்லேலூயா. ஒருத்தங்க நம்ம பார்த்தா வாழணுமே, ஒருத்தங்க நம்ம பார்த்தா ஜீவிக்கணுமே, ஒருத்தங்க நம்ம பார்த்தா நம்ம கொண்டு அவங்க வாழ்ந்து ஆண்டவருக்கு முன்னாடி ஜீவித்து காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பரிசுத்தவான்களை பைபிளில் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பேர் சொல்கிறோம், ஐயோ இவங்க சரியா ஆண்டவரை ஆராதிக்க போனாங்க, இவர் சரியான நேரத்தை ஃபாலோ பண்ணாங்க, இவங்க நல்ல ஆண்டவரை முழு மனத்தோடு ஆராதிச்சாங்க, அதனால கர்த்தர் இவங்களை ஆசீர்வாதம் பண்ணினார்னு பார்க்கிறோமே. அதனால பொய்யால ஆக்குறீங்க, நீங்க பொய்யால ஆக்குறீங்க. சோதனை அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைய கர்த்தர் இன்னைக்கு அவ்விதமாக தானியேலுக்கு இறக்கம் கிடைக்க செய்யலாம். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு இறக்கம் எந்தெந்த இடத்துல கிடைக்க பெற்றிருக்கிறாய் என்று உங்களை நீங்கள் சீர்தூக்கி பாருங்க. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் படிக்க பார்க்கலாம். சோதர ஓசியா 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிக்க பார்க்கலாம். நீங்க வாசிக்க வேண்டாம், சொன்னவங்க வாசிக்காதீங்க. உங்களுக்கு இல்லை, அப்படியே இருக்கணும், நாங்கள் பார்த்துக்கிறோம். 14 இதுதான் ஆரம்பத்திலே உட்கார்ந்து வசனத்தை வாசிக்கணும் வருது. அல்லேலூயா. போதும் உலகம். அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்லவும் மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். பார்த்தீங்களா? திக்கற்றவனுக்கு தேவன் இரக்கம் செய்கிறான். சொல்லுங்க, யாருக்குங்க? திக்கற்றவனுக்கு தேவன் இரக்கம் செய்கிறான். அல்லேலூயா. சோதரன் தானியேல் பிரதானிகளிடத்தில் தயவு இரக்கம் கிடைக்க செய்தார். பார்த்தீங்களா? இரக்கம் கிடைக்க செய்தார். தேவன் யோவேல்ல பார்த்தோம், தேவன் வஸ்திரங்களை கிழிச்சு கலர்றவங்களுக்கு இறக்கம் கிடைச்சது. சோதரன் இப்போ இவர் சொல்றாரு, எதுக்கு இறக்கம் கிடைச்சது? திக்கற்றவங்களுக்கு இறக்கம் கிடைக்குது. சோதரன் ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, ஒவ்வொருடைய லைஃப்லையும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம திக்கற்று தான் இருக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பாக உதவி செய்வார். பார்த்தீங்களா? கண்டிப்பாக உதவி செய்வார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் பக்க பலமாக இருக்கிறார். அதனால இப்ப திக்கற்றவங்களுக்கு இறக்கும். எனக்கு யாரும் இல்லை, என்ன விசாரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உங்களை நம்பிதான் என்னுடைய ஜீவியத்தை ஆரம்பிச்சிருக்க, நீ தான் என்ன நடத்தணும், நீங்க தான் என்ன நடத்தணும் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாரெல்லாம் ஒரு இறக்கத்துக்கு காத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் இறங்குவார். ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்திற்கு நான் மேசிக்கு வந்தபோது யாரையும் தெரியாது, எவரும் இல்லை. நான் தனித்து எப்படி வாழ்வதென்று தெரியவில்லை. எப்படி நான் சாப்பிடுவேன், எப்படி ஊழியம் பண்ணுவேன், எங்கே தங்குவேன்னு தெரியாமல் ஒவ்வொரு இரவும் கர்த்தர் சமூகத்தில் அழுகிற வேலை தான். அழுது கதறுவேன், ஆண்டவரே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் யாரும் பார்ப்பேன், யாருக்கிட்ட போவேன், எனக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய ஆகார தேவைகளை எப்படி சந்திக்க போறீங்க, நான் எப்படி இந்த இடத்துல ஊழியம் பண்ண போறேன் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தனிமையாக இருந்த காலங்களும் போய் திருமண வாழ்க்கையும் துவங்கியது. ஆனால் திருமண வாழ்க்கை துவங்கின பிறகும் எந்த விதமான வருவாயும் இல்லை. எப்படி நான் இந்த குடும்பத்தை நடத்துவேன், எப்படி என்னுடைய ஸ்தோத்திர மனைவியை நான் ஸ்தோத்திர சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு பக்கத்திலும் எனக்கு ஆறுதல் இல்லை,
ஒரு பக்கத்திலும் எனக்கு எந்த லாபமும் இல்லை சோத்திரம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு திக்கற்றவர்களாக நின்று கர்த்தர் சமூகத்தில் எங்களுக்கு எல்லா உறவுகளும் கர்த்தர் தான். எந்த உறவுகளும் இப்போ என்கிட்ட இல்லை. எல்லா உறவையும் நாங்கள் இழந்தவர்களாக தேவ சமூகத்தில் நின்றோம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா அது பிலீவர்ஸ் வீட்டுக்கு மாத்திரம்தான். வேறு எந்த வீட்டுக்கும் நாங்கள் போகிறதில்லை. எங்கள் உறவுகள் எங்கேயும் நாங்கள் அனுப்பப்படுகிறது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு திக்கற்றவர்களாக நாங்கள் கர்த்தருடைய வேலையில் வந்து சேர்ந்தோம். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்தவராயிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் திருப்திப்படுத்தி நாங்கள் என்னெல்லாம் ஆண்டவரிடத்தில் நினைப்போம். ஆண்டவரே இன்னைக்கு மீன் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னைக்கு கறி இருந்தால் நல்லா இருக்கும், இன்னைக்கு ஒரு சாம்பார் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். கரெக்டாக ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திப்பார், அற்புதமாக சந்திப்பார். ஆனால் ஒரு நாளும் திக்கற்றவங்க நீங்கள் எங்களை பட்டி போட்டதே கிடையாது. ஒரு நாளும் பட்டி போட்டதே கிடையாது. ஒரு நாள் வறுமையை கொடுத்ததே இல்லை. எல்லா நாளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தர் எங்களுடைய தேவைகளை சந்தித்து கொண்டே இருப்பார். அப்பதான் நாங்கள் நினைச்சோம், நாங்கள் திக்கற்றவர்களாக இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ஆனால் தேவனுடைய இறக்கம் எங்கள் மேலே இருக்கிறத நாங்கள் கடைசி வரை இந்த நாள் வரை உணர்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய இறக்கம் இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அவருடைய இறக்கம் எங்கள் மேலே இருந்துச்சு. அதனால தான் ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருந்தார். ஸ்தோத்திரம். ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா எந்த உறவுகளையும் இந்த பக்கத்தில் இல்லை. உறவுகளை தேடியே நாங்கள் போக மாட்டோம். ஸ்தோத்திரம். எந்த ஸ்தோத்திரம் பேங்க் அக்கௌண்டே கிடையாது. அக்கௌண்ட்டுனா என்னன்னே எங்களுக்கு தெரியாது. பேங்க் அக்கௌண்ட்டுன்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது. அக்கௌண்ட் இல்லை. ஸ்தோத்திரம். எங்களுக்கு அந்த அளவுக்கு டிரைவிங் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பைபிள் மாத்திரம் கொஞ்சம் வசனங்கள் தெரியும். தேவனுடைய அழைப்பு இருந்தது, அவ்வளோதான். மீதியெல்லாம் திக்கற்றவங்க போலதான் கர்த்தர் சமூகத்தில் கடந்தோம். ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இரக்கத்தை எங்கள் மேலே வச்சு சிறப்பாய் வழி நடத்தினார். அந்த நாளுக்குரிய எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்தித்தார். சோதர விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து வந்து அந்த திக்கற்றவர்களாய் நிற்கிற அந்த அனுபவத்தை இயேசு பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் ஸ்தோத்திரம், நாங்கள் வந்த பாதையில் யாரையாவது நடத்துகிறான்னு பார்த்தா ஒருத்தர் இதுவரைக்கும் ஆகப்படலை. நாங்கள் வந்த பாதையில் யாரும் இன்னும் ஆகப்படலை. நாங்கள் வந்த மாதிரி யாரும் வரல. ஸ்தோத்திரம். யாரும் போகவும் இல்லை. ஸ்தோத்திரம். நாங்கள் வந்த பாதை விசேஷமான பாதை. அந்த பாதையில் எல்லாரும் வர முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய இரக்கம் என் மேலே இருந்ததுனால தான் அந்த பாதையில் நான் வர ஆண்டு எனக்கு அனுமதித்தார். சில பேருக்கு ஆண்டுடைய இரக்கம் இல்லாததுனால அந்த மாதிரி லைஃப் கிடைக்காது. அந்த மாதிரி லைஃப் கிடைக்காது. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம், இறங்குகிற மனிதர்கள் மத்தியில் கொண்டு போய் வச்சு அவங்கள பராமரிப்பாரே தவிர தேவனுடைய இறக்கத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனால் தேவன் ஒரு மனுஷனுக்கு இறங்கணும்னா தன்னை நம்பக்கூடாது, அடுத்தவனை நம்பக்கூடாது. ஆண்டவரை மாத்திரம்தான் நம்பணும், அவரை மாத்திரம்தான் நேசிக்கணும், அவரை மாத்திரம்தான் பக்கத்தில் வைக்கணும். வேற எவருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த அனுபவம் எல்லாருக்கும் இல்லை, வராது, எல்லாருக்கும் வராது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவாங்க பேச்சில், நான் வீராதி வீர சூராதி சொல்லுவாங்க. ஒரு மண்ணுக்கு உறவாங்க. ஸ்தோத்திரம். அடுத்தவங்களை பார்த்தே வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை கிடையாது, அது அடுத்தவங்களுடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை ஆண்டவரை பார்த்து வாழ்றது தான் நம்ம வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்ப்பா. அல்லேலூயா. அடுத்தவங்க தயவுல வாழ்றவன் நொண்டி, அவன் நொண்டியா வந்துட்டான். அதனால அடுத்தவங்க தயவு வேணும். சோதரன். கர்த்தருடைய தயவு வேணும்னா, அவருடைய இரக்கம் வேணும்னா அவரையே நம்ம நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மனுஷனை நோக்கி பார்த்தா என்னைக்குமே நமக்கு தலை குனிவு தான், என்னைக்குமே நமக்கு வெட்கம் தான். ஆனா ஆண்டவர் மனுஷனை பார்க்க சொல்ல, என்ன பார்த்து வா, எனக்கு நேரம் வாடா. எபிரேயர் 12:1 எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணுமா?
நீயா ஒரு ஓட்டத்தை நியமிச்சுட்டு ஓடுனா அது ஓட்டம் இல்லை, ஆண்டவர் ஓட்டம் இல்லை. இது எவன் ஓட்டத்திலேயே போய் நம்ம கொஞ்சம் திருடி உள்ள போய் நிற்கிறோம், அவ்வளோதான். நம்ம ஓட்டம் தனி, நம்ம ஓட்டம் தனி. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஓட்டமும் ஆண்டவரை மாத்திரம் தான் பார்த்து பயணம் செய்யணும். உலகத்துல எவனை எவனி பார்க்க கூடாது. அப்படி பார்க்கறது அது தேவனுடைய சம்பந்தப்பட்ட வாழ்க்கை அல்ல. அது இன்னொருத்தங்க தயவுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னொருத்தங்க தயவுல நம்ம குடியிருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நான் விசுவாசத்துல போறேன் இல்ல, நீ விசுவாசத்துல இன்னும் போகல. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அடுத்தவங்க தயவுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அடுத்தவங்க லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அடுத்தவங்க தரிசனத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க லைஃப் இன்னும் துவங்கல, நீங்க துவங்க முடியல, துவங்க முடியாது. அர்ப்பணிப்பு வேணும், ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பு வேணும். இல்லாதவங்க இடத்துல எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்துல தான் நம்ம கொஞ்சோண்டு திருடி வாழ முடியும். திருடி தான் வாழலாம், நேர்மையா செய்ய முடியாது. ஏன்னா நேர்மையா நடந்தவர்கள் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பாங்க. நேர்மையா நடக்கிறவங்களுக்கு தான் அவருடைய இளைப்பாறுதல் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. நேர்மை வேணும், நேர்மை வேணும். ஸ்தோத்திரம். அடுத்தவங்க உழைப்புல வாழ்றது நேர்மை கிடையாது. ஸ்தோத்திரம். மனுஷன் உழைச்சி அவன் வாழணும், உழைச்சி அவன் சாப்பிடணும். ஒரு கை இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த பலன் நம்ம வேலை செஞ்சதா இருக்கணும். அவன் ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் சரி, நீ இன்னைக்கு ஒரு வேளை கை நினைக்கிறேன்னா அந்த சாப்பாட்டுக்கு நீ என்ன பண்ணுன்னு யோசிக்கணும். நீ உழைக்காம அந்த சோத்துல கை வைக்க கூடாது, கை வைக்க கூடாது. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆகாரத்துக்கு கிரையனை கொடுத்துடணும். கிரையம் கொடுக்காம நீ சாப்பிடக்கூடாது. சோத்திரம். வேலை செய்ய மனசு இல்லைன்னா சாப்பிடவே கூடாதுன்னு இருக்கு. ஸ்தோத்திரம். வயிறே தெய்வமா இருக்கிறவங்க தான் வேலையும் செய்ய மாட்டாங்க, ஒன்றும் செய்ய திங்கிறதுல மாத்திரம் தான் நிற்பாங்க. இருக்கக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைய இருக்கக்கூடாது. ஆண்டோடைய இரக்கத்தை பெற்ற நீ, ஆண்டோடைய இரக்கத்தை பெற்று வாழ்கிற நீ, ஆண்டவர் இறக்கம் எப்போதும் நம்ம மேல இருக்கணும். அதனால அவசியம் இல்லாம மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க, விசுவாசத்தை காட்டுங்க, ஆண்டவருக்காக இறங்கி வாங்க. நிற்கிற இடத்துல நின்றுட்டு நான் இப்படிதான் வாழ்வேன்னு சொல்லாதீங்க. அது சரியான வாழ்க்கை இல்லை, அது தேவன் கொடுத்த வாழ்க்கை இல்லை. நீயா திருடி வாழ்ற வாழ்க்கை, அந்த திருட்டு வாழ்க்கையில தேவன் பிரியப்படலை. அதனால உன் லைஃப ஆண்டவர் சமூகத்துல சரி பார்த்து ஸ்தோத்திர விசுவாசத்துல தான் நீ வாழணும். அப்பதான் அவருடைய இறக்கம் உனக்கு கிடைக்கும், அவருடைய இறக்கம் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. மத்தேயு 5:7 படிக்க பார்க்கலாம். மத்தேயு 5:7 சீக்கிரம் படிங்க. மத்தேயு 5:7. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. படிங்க. அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை சமாதானப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். ஸ்தோத்திரம். படிங்க படிங்க. இரக்கம் பெறுவார்கள். ஓகே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இரக்கம் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நமக்கு சில இரக்கம் இருக்கும். நம்ம இரக்கம் இருந்தா அடுத்தவங்கள்ட்ட நம்ம இரக்கம் பெறலாம். நல்லா கவனிங்க. இரக்கம் என்று சொல்லி நம்மகிட்ட வேணும். நம்ம மற்றவங்களுக்கு இறங்குனா அவர் நமக்கு இறங்குவார். நம்ம மற்றவங்களுக்கு இறங்க மாட்டோம், எனக்கு மாத்திரம் இறக்கம் கிடைக்குன்னா முடியாது, வாய்ப்பில்லை. நீங்க மற்றவங்களுக்கு இறங்கணும். மற்றவங்களுக்கு நீங்க இறக்குற குணம் இருந்தாதான் ஆண்டவர் உங்களுக்கும் இறங்க வைப்பார். அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய இறக்கம் நமக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் வஸ்திரங்களை கிழிச்சு நம்மளாம் என்ன செய்யணும்? இரக்கத்தை பெறுவதற்கு தயாராகணும். அடுத்தது பிரதானிகளின் தலைவரிடத்துல தானியேல் இரக்கம் பெற்றிருந்தார். சோதனை. அல்லேலூயா. ஓசியாவில் தேவனுடைய இரக்கத்தை அவர் திக்கற்றவளாக இருந்து அதை அவங்க பெற்றுக்கொண்டார்கள். சோதனை. ஆகவே இப்ப நீ இரக்கமுள்ளவராக இருந்தா அடுத்தவங்க உன் மேலே இரக்கம் செய்வாங்க. ஆகவே இல்லைன்னா நம்ம லைஃபு கவலைக்கிடமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைய இரக்கம் என்று சொல்றது எல்லாராலும் கிடைக்கிறது இல்லை. அது கர்த்தர் தயவு உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆளுடைய இரக்கம் உள்ளவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அதனால ஸ்தோத்திரம். முதலாவது ஸ்தோத்திரம் இரக்கத்தை பெறவும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சமூகத்தை தான் நம்ம நாடணும். ஆண்டவர் சமூகத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம்
வந்து நிற்கணும், அவர் சமூகத்தில் தான் வந்து நிற்கணும். அப்படி இல்லாத ஸ்தோத்திரம் எந்த ஒரு இரக்கத்தையும் நம்ம பெற முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் அவனுடைய இரக்கத்தை முதலாவது உடையவர்களாக மாறுவோம். ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் 4:1 படிங்க. 2 கொரிந்தியர் 4:1 சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:1 ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதில் என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறது? இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஸ்தோத்திரம். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சோர்வுகள் இருக்கிறதோ, வேதனைகள் இருக்கிறதோ, பாரங்கள் இருக்கிறதோ, அங்கே தேவனுடைய இரக்கம் தூரமாய் இருக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் தெரிந்திருக்க கடவுளே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம முகம் நம்ம ஊழியம் சாதாரண ஊழியம். எப்படிப்பட்ட ஊழியம்? சாதாரண ஊழியமா இல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க, சாதாரண ஊழியம் இல்ல. ஸ்தோத்திரம் 17 ஸ்தோத்திரம் கவனிங்க. அந்த 3ஆம் அதிகாரத்துல கடைசியில மோசேயினுடைய காரியத்தை குறித்து அங்கே தேவன் அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். கொரிந்து சபைக்கு 2ஆம் நிருபத்தில் அவர் சொல்கிறார், மோசேயின் ஸ்தோத்திர ஆகமங்களை வாசிக்கப்படும் போது இதுவரைக்கும் நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தில் என்ன செய்ததா இருக்கிறதே, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அதற்கு முக்காடு எடுபட்டு போகும். பாத்தீங்களா? அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் கர்த்தர் நல்ல கவனிங்க அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிற ஊழியம் தான் அவங்க செய்கிற ஊழியம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட இருதயத்தை, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்கள் இரக்கம் பெற்றிருப்பதாய் சொல்கிறார்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளை, நம்ம இரக்கத்தை பெற நம்ம தேவ சமூகத்தை நாடுவோம். அவரை நாம் பற்றிக் கொள்வோம். அவரையே தஞ்சமாய் வைப்போம். அவரையே முன்மாதிரியாக வைப்போம். அவரையே முன்பாக நிறுத்துவோம். நம்ம பயணம் செய்யும் போது இடரல் நமக்கு இல்லை. ஆசீர்வாதம் மாத்திரமே, ஆசீர்வாதம் மாத்திரமே. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்து இந்த ஆராதனையிலே வந்து கலந்து கொண்ட அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் பேர் பேரா நீங்க ஆசீர்வதிங்க. விசேஷமாக கர்த்தருடைய சமூகம் மட்டும் எங்களோடு கூட இருந்து வசனங்களை கொண்டு இரக்கத்தை கொண்டு தேவனுடைய இரக்கத்தை கொண்டு எங்களோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கிழிச்சு மனம் திரும்பினவங்களுக்கு உங்க இரக்கம் கிடைச்சதுன்னு பார்க்கிறோம். ஆண்டவரே, பிரதானிகளிடத்தில் தானியலுக்கு இரக்கம் கிடைச்சதுன்னு பார்த்தோம். ஆண்டவரே, திக்கற்றவங்களுக்கு அந்த இரக்கம் கிடைச்சதுன்னு பார்த்தோம். ஹல்லேலூயா. சோதனை இரக்கமாய் இருந்தா அந்த இரக்கம் எங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தோம். இப்படிப்பட்ட ஊழியத்தில் ஆலையில் இருக்கிற எங்களுக்கும் ஆலையில் அந்த இரக்கம் கிடைச்சதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம். ஆலையில் அப்போ சொன்னாங்க, பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றார், அவ்விதமாக கர்த்தாவே இந்த காலவெளியில் உங்க இரக்கத்தினால் எங்களை நிரப்பும். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இரக்கம் பெற்றுள்ளாய். நாங்கள் எங்கள் குடும்பம், எங்கள் திருச்சபை உங்க பார்வையில் நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளை காலையில் சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆரி ஜெபம்